கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல். இந்த வண்டியில் ஹெவி பிளாக் ஸ்மோக் தான். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இனோவா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3,79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடி லைட்லாம் எதுவும் பிளிங்க் ஆகல. பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்கும்போது ஓபிடி லைட்டு பிளிங்க் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ பூஸ்ட் உங்களுக்கு சிக்னல் காமிக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரல. ஆனால் இதில் ஃபியூல் ஃபில்டரோட வார்னிங் லைட் மட்டும், வாட்டர் ஃபியூல் சென்சாரோட லைட் மட்டும் தான் பிளிங்க் ஆகுது. இப்போ நான் ஸ்மோக் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் என்ஜினோட பொல்யூஷனு ஃப்ரெண்ட்ஸ் 3.5 lakhs மேலே ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீகார்பனேஷன் பண்ணணும். அப்படி டீகார்பனேஷன் பண்ண முடியலன்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் இன்டாக்லாம் கழட்டி க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொல்யூஷன்லாம் உங்களுக்கு நிற்கும். இல்லைனா ஈஜிஆர் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இன்டாக் போர்ட்டில் வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி பிளாக் ஸ்மோக் வரும். இந்த ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான். இதோட பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிட்டேன். இப்போ என்ஜின் சைடு காட்டுறேன். இந்த என்ஜினோட ஈஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஒரு வாட்டர் கூல்டு டைப் ஈஜிஆர் சிஸ்டம். வாட்டரோட கூலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஜிஆரோட ஸ்மோக்கை வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பண்ணோம். அந்த டைப் ஈஜிஆர் சிஸ்டம். இன்டாக் மேனிஃபோல்டு ஈஜிஆரோட கூலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனோவாவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ட்ரை பண்ணுறேன். இன்ஜினோட ஆயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளாக் ஸ்மோக் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது பேக் ப்ரெஷர் வரும். பேக் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலே உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஆயிலை ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த இனோவாவில் இந்த சைடில் நீங்கள் ஈஜிஆரோட கூலரை ரிமூவ் பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடியோட ஆக்சுலேட்டர் மோட்டர் இருக்குது. அதேமாதிரி த்ராட்டில் பொசிஷன் சென்சாரோட இருக்குது. அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாராக இருக்குது. பைபாஸோட ஈஜிஆர் கூலர் வால்வும் இதில் இருக்குது, சாலினாய்டு இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டிலோட ஃப்ளாப்பை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அது சாலினாய்டு சுவிட்சாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் ஃபிட் பண்ணும்போது தான் அந்த ஓபிடியோட லைட்டு திருப்பி உங்களுக்கு பிளிங்க் ஆகாது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடானது. இவ்வளோ ஓட்ஸையாக நீங்கள் கழட்டி ஈஜிஆர் கூலர் வாட்டர் எல்லாமே நீங்கள் கழட்டிட்டு திருப்பி நீங்கள் ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கே உங்களுக்கு மைண்ட் டென்ஷனாக இருக்கும். அதேமாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒர்க் இது. இப்போ நான் ஒரு பார்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டர்போட இன்டர்கூலர் ஓஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி த்ராட்டில் பாடியும் அதேமாதிரி ஃபுல்லாக ஈஜிஆரோட கண்ட்ரோல் வால்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டர்கூலர் பைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாராக வருது. இப்போ நான் இதுக்கப்புறம் த்ராட்டில் பாடியை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஜெக்டரோட பைப்பெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆரோட கூலர் நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஜிஆர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர நியூ மாடல் டைப்பு, ஒரு பைபாஸ் டைப் ஈஜிஆர் கூலர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனோவாட ஈஜிஆர் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஒரு வேக்கம் டைப் ஈஜிஆர் வால்வு. இந்த ஈஜிஆர் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இடத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஜிஆரோட ஷூட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள். இந்த இன்டாக் மேனிஃபோல்டு ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினில் பிளாக் ஸ்மோக் வருது. இந்த இடத்துக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குன்னா இந்த இன்டாக் மேனிஃபோல்டு உள்ள எல்லாமே அதேமாதிரி வால்வோட போர்ட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டாக் மேனிஃபோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆரோட பைபாஸ் கூலர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரெயிலோட இதை லூஸ் பண்ணுறேன். காமன் ரெயிலர் ரிலீஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டோட மவுண்டிங் போல்டை ரிலீஸ் பண்ண முடியும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஜினை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டெக் மேனிஃபோல்டையும் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்டெக் போர்ட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக் மேனிஃபோல்டை ஃபிட் பண்ணுறேன். இந்த இனோவாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட மவுண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இன்ஜினோட மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள். இன்ஜினோட மவுண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினோட மவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி போட்டு லிஃப்ட் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனோவோட இன்ஜின் மவுண்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் பெட்டு வீக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பரில் வந்து இடிக்கும். அந்த ஸ்டாப்பரை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஸ்டாப்பர் பிளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு உங்களுக்கு டச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இனோவோட இன்டெக் மேனிஃபோல்ட் பாருங்க. இதுக்கப்புறம் இன்டெக் மேனிஃபோல்ட் ஃபிட் பண்ணுறேன். இன்டெக் மேனிஃபோல்டு ஃபிட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலோட ஓவர்ஃப்ளோ டியூப் தான். இந்த டியூப் தான் நான் இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ட்ரையில் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட ஈஜிஆர் கண்ட்ரோல் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் ஈஜிஆரோட வால்வு பாடி எல்லாமே நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆரோட கூலர் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் வால்வ் வர கூலர் டைப் இது. ஈஜிஆரோட ஏர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு உள்ள ஹீட்டாக வேணுமோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ள ஏர் உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கும். அதுதான் இதோட பைபாஸ் வால்வோட டைப்பு. இப்போ இந்த ஈஜிஆர் கூலர் சிஸ்டத்தை நான் ஃபிட் பண்ணுறேன்.
இந்த இனோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்ட் மேனிஃபோல்டு ஈஜிஆர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி வண்டியில் இருக்கும். ஏன்னா மஃப்லரில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் போகும்போது அந்த ப்ரெஷரில் வெளியே வரும். இப்போ நான் பின்னாடி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஃப்லரில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்மோக் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஃப்லர் உள்ளவும் இன்னும் எல்லாமே அந்த ஷூட் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஈஜிஆரோடு பிளாக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிளாக் ஸ்மோக் ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. அதனால் இன்னும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மஃப்லரில் எல்லாம் இருக்கிற எல்லா ஸ்மோக்கும் எல்லாமே உங்களுக்கு ரன்னிங்கில் போக தான் வெளியே வரும். டர்போ ஆக்டிவேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லா ஸ்மோக்கும் இதில் வெளியே வந்துடும். இந்த இனோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் பிளாக் ஸ்மோக்கோட கம்ப்ளைண்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்டாக்ட் எல்லாமே நான் க்ளீன் பண்ணேன். ஈஜிஆரோட பொல்யூஷன் ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்ட் மேனிஃபோல்டில் தான் ரிலீஸ் பண்ணோம். ஈஜிஆர் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேக்கம் வால்வுனால அந்த வால்வில் எதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் உள்ள இன்டாக்டில் ஃபுல்லாக பொல்யூஷனை ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டுனால உள்ள ஸ்லெட்ஜ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிசிவி சிஸ்டத்தில் இல்லை டர்போலேருந்து வர கொஞ்சம் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கே இன்டாக்ட் மேனிஃபோல்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். இதனால தான் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்மோக் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.